வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முருகன் துணை சேனல். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் கோலம் போடுற விலாக் தான் போட்டிருக்கேன். சரிங்களா, பாருங்கள். கடைசி வரைக்கும் ஒரு வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா, என்ன வீடியோ என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டெய்லியும் இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சரி இன்றைக்கி இந்த கோலத்தை வீடியோ எடுத்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட கோலங்களெல்லாம் சின்னதாக போட்ட வீடியோ எடுக்க முடியல. சரி இது ஏன்னா வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டேன். ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் பாதி என்னோடய தலையே மறைஞ்சிருச்சு, அதுக்கு எதுவும் திட்டாதீங்க. நாளைக்கு இன்னும் தெளிவாக எடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா, இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு புள்ளி வச்சுட்டு ரங்கோலி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டாக போடுறதுனால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. அச்சச்சோ எப்படி எடுக்க முடியும், ஏன்னா நான் எடுக்கவே இல்லை. எப்படி வரும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ எடுக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டா வரவே மாட்டுறாரு. சரி ஸ்டாண்டு வச்சு எடுத்தோம்னா பாதி என் தலையே மறைஞ்சிருச்சு. ஆனால் அப்பப்போ கோலம் தெரியும். கண்டிப்பாக பாருங்கள். முழுசாக போட்டிருக்கேன். இன்னொன்று கலர் போடலை, ஏன்னா என்கிட்ட கலர் கோலமாகவே இல்லை, அதனால் போடலை. கலர் கோலமாவு வாங்கணும். நாளைக்கு கண்டிப்பாக கலர் கோலமாவு போட்டுடுவேன். சரிங்களா, கலர் கோலமாவே இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடுவேன், போட்டுருவேன். இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 7வது நாள். சரிங்களா, சரி கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டதை மட்டும் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு இப்போ அதிகமாக டச் விட்டு போயிடுச்சு. நிறைய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கீழே குனியக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் மேக்ஸிமம் கீழே குனிஞ்சு கோலமே போடலை ஒரு 2-3 வருஷமாக. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் கோலம் போடுறதுக்கு. சரிங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் போட அந்த ரெகுலராக நான் எப்பயும் போட்ட மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் நான் கோலத்தில் கொண்டு வந்துடுவேன். சரிங்களா, இந்த ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கோலங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வீட்டில் வாசலில் கோலம் போட்டுட்டு மஞ்சள் தெளித்து கோலம் போட்டாலும் சரி, கோலம் போட்ட பிறகு தான் நாங்கள் இங்கே மஞ்சள் தெளிப்பேன். மஞ்சள் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலம்னாவே கலர் கோலமாக போடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள். என்னடா இது ஒரு கோலம், இதுக்கு போய் இவ்வளோ நேரமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கோலங்கிறது கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம். வாசலில் கோலம் போட்டால் ஒரு சின்ன நட்சத்திர கோலம் போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் வாசலில். சரிங்களா, நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொருத்தரவங்களும் எவ்வளோ அழகாக கோலம் போடுவாங்க. ப்ராக்டிஸ் தான் நமக்கு. எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ரெகுலராக கோலம் வந்துடும். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோலம் இன்னும் அழகாக உங்களுக்கு தெளிவாக அழகாக போடுறேன். கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா, என்னடா இது கோலம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கமெண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக போடுங்கன்னு சொன்னால் கூட கமெண்டில் வந்து அழகாக எனக்கு கமெண்ட் கொடுங்க. சரிங்களா, கோலம் போட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். விளக்கு வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் விலாகுக்காக எடுத்த வீடியோ. ஸோ அதனால் நான் இப்போது அனுப்பிச்சி இந்த வீடியோ கோலம் வீடியோ மட்டும் தனியாக போடுவோமே. விளக்கும் ஏற்றியாச்சு. சரிங்களா, நான் இப்போ விளக்கு ஏற்றிட்டேன். இதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அப்புறமா வீடியோஸ்லாம் இது பண்ணுவேன். சரிங்களா, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.